என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? ஆல்ரவுண்டர் இப்போ உங்கள் சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போட்டு வீடியோ பார்க்கலாம். சரி, நீ என்னைக்கு பிறந்த? நான் வந்து என்ன திடீர்னு கேட்டா ஞாயிற்றுக்கிழமை லூசு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஆமாம், இதுதான் பயங்கர ஃபேமஸ். இது செமையாக இருக்கும். ஆயமுடி பேசுவோம், பேசாமலே காமெடி பண்ணுறது பயங்கர. இது எல்லாருக்குமே தெரியும். இது பயங்கரமா வைரல் ஆனதுனால எல்லாருமே என்ன சனி மாறி கூப்பிட்டாங்க. மாமா என்ன சொன்னாரு? பயங்கரமா இருக்கும் அந்த படத்துல. இத்தனை வருஷமா அவரோட காமெடி மூலமா நம்ம எல்லாருமே சிரிக்க வச்ச ரோபோ சங்கரனை நம்ம எல்லாருமே விட்டு பிரிஞ்சிட்டாரு. ஏத்துக்க முடியாத விஷயம் தான், பட் என்ன பண்றது, எல்லாரும் ஒரு நாள் போய் தானே ஆகணும். இந்த வீடியோல அவரோட லைஃப் ஜேர்னி என்ன, எப்படி இருந்தாரு, என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காரு, கடைசியா போகும்போது அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1978 டிசம்பர் 20 மதுரை மாவட்டத்தில் இவர் பிறந்து வளர்ந்துருக்காரு. எல்லா நடிகர்களுக்கும் வர்ற மாதிரி சின்ன வயசுலயே இவருக்கும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. அந்த ஆர்வத்துல பெருசா நடிப்பு கத்துக்காம டான்ஸ் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல MA எக்கானமி படிச்சிருக்காரு. முறையா இவர் டான்ஸ் கத்துக்கிட்டு இவர் அபிநய டான்ஸ் ட்ரூப் அப்படின்ற ஒரு டீம்ல சேர்ந்து கோவில் திருவிழாக்கள், விசேஷங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு ஒரு யோசனை வருது, நம்ம இப்படி டான்ஸ் பண்றதை விட மற்ற நடிகர்கள் டான்ஸ் பண்ற மாதிரி அவங்களோட மேனரிசமை கேட்ச் பண்ணி ஆடுனா கொஞ்சம் யூனிக்காவும் இருக்கும், மக்கள் எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வருது. அதுக்கப்புறம் சத்யராஜ், கார்த்தி போன்ற நடிகர்களோட மேனரிசமை கேட்ச் பண்ணி அவங்கள மாதிரி ஆக்ட் பண்றது, அவங்கள மாதிரி டான்ஸ் பண்றது, இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. குரூப் டான்சர். ஸோ டான்ஸ் பண்ணும்போது வந்து கமல் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் வந்து அப்போ நான் ஆடிக்கிட்டு இருப்பேன். அதுலேயும் முக்கியமாக இவர் கமல்ஹாசன் சாரோட தீவிரமான ரசிகர். அந்த டைமில் அவரோட படங்களுக்கு FDFS போகிறது, கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் கூட பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுலேயும் முக்கியமாக ஆளவந்தன் படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த படத்தில் வர்ற கமல்ஹாசன் சார் மாதிரியே இவரும் மொட்டை அடித்து அதே மாதிரி கண்ணாடிலாம் போட்டு அந்த கெட்டப்லேயே போயிருக்காரு. இவங்க வீட்டுக்கே சொல்லாமல் மொட்டை அடிச்சனால வீட்டில் அடி கூட வாங்கியிருக்காரு. வீட்டை விட்டு ஒரு நாள் விரட்டி கூட அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ரசிகராக இருந்திருக்காரு. இன்னைக்கு சட்டையை கழிச்சுட்டு சண்டை போடுங்கன்றாங்கல்ல, வந்து உட்கார சொல்லுங்களேன். கமல் சாருடைய A to Z நான் வந்து அடிச்சு விடுவேன். என்கிட்ட போட்டியே போட முடியாது. டான்ஸோட நிறுத்தாம பல நடிகர்கள் மாதிரி மிமிக்ரி பண்ணவும் கத்துக்கிறாரு. டான்ஸ் பிளஸ் மிமிக்ரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பல ஸ்டேஜஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. டான்ஸ் ட்ரூப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே தர்ம சக்கரம் அண்ட் படையப்பா இந்த மாதிரி படங்கள்ல பேக்ரவுண்ட் டான்சர்ஸாவும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. யாருக்கும் தெரியாத அளவுக்கு நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இவரோட லைஃப் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஷோக்காக சென்னையில இருந்து சில ரிச் கேர்ள்ஸ்லாம் டான்ஸ் பண்றதுக்காக வர வைக்கப்படுறாங்க. ஸோ மதுரையில இருக்க இந்த டீமும் சென்னையில இருந்து வர்ற அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பஸ்ல டிராவல் பண்றாங்க அந்த ஷோக்காக. அந்த கேர்ள்ஸ்ல ஒரு ஆளா வந்தவங்க தான் இவருடைய ஒய்ஃபா இருக்க பிரியங்கா. இவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவங்களாம் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு நான் உங்களை லவ் பண்றேன், நீ என்னமா சொல்ற அப்படின்ற ஓப்பனா கேட்டிருக்காரு. அவங்க உடனே ஐயோ யாரையா நீ, டான்ஸ் பண்ண வந்த என்கிட்ட போய் திடீர்னு லவ் பண்றேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிருக்காங்க. அதெல்லாம் தெரியாதமா, நான் உன்னை லவ் பண்றேன், ஈவினிங் போறப்ப என்ன ரிசல்ட்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்துல கமல் சொன்ன மாதிரி லவ்வ சொல்லிட்டு அவங்க போற ஷோஸுக்கெல்லாம் பின்னாடியே போயிட்டு ரொம்ப ஃபாலோ பண்ணி ஒரு வழியா ஓகே பண்ணிடுறாரு. போறது, அங்கங்க சுத்துறது, இந்த மாதிரி வேலைகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நெருங்கி க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பிரியங்காவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வருது. ரோபோ சங்கர் அவருடைய வீட்டுல போய் கேட்கிறாரு, ரொம்பவுமே கன்வின்ஸ் பண்றாரு. பட் அவங்க ஒத்துக்கவே இல்லை. உடனே பிரியங்கா ரோபோவை கூட்டிட்டு அவங்க சொந்த ஊரான சென்னைக்கு வந்து அங்க ஒரு கோவில்ல வச்சு இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. 5 மாசம் பிரெக்னென்ட்டாவும் இருந்திருக்காங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இவர் வந்து மதுரையை சுத்தியே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஏரியாக்களே தெரிஞ்ச மனுஷன். இப்போ சென்னையில வந்திருக்கும் போது இவருக்கு ஜாப் என்ன இருக்க போகுது அப்படின்னு ஒரு ரீசனால பிரியங்கா அவங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் ட்ரூப், அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து மற்ற நடிகர்கள் மாதிரி டான்ஸ் பண்ணுவாரு, அது இல்லாமல் நல்லா மிமிக்ரி பண்ணுவாரு, அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு அதன் மூலமா சின்ன சின்ன ஷோஸ்க்குலாம் போயிட்டு இவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ரத்தம் வந்து அதை நான் தொட்டு பார்த்தேன். திறமை இல்லாம பிழைக்க முடியாது.
நினைச்சேன். இது மட்டும் இல்லாம அந்த டைம்ல இவர் ஒரு நல்ல பாடி பில்டராகவும் இருந்திருக்காரு. மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் காமராஜர் யூனிவர்சிட்டி மதுரை, மிஸ்டர் இந்தியா போன்ற பட்டங்கள் எல்லாம் இவர் வின் பண்ணியிருக்காரு பல ஸ்டேஜஸ் ஏறி. இதன் மூலமா பாத்தீங்கன்னா அவருக்கு ஜிம் கோச் அண்ட் ட்ரெயினரா ஒர்க் பண்றாரு. அண்ட் சென்னையில அப்படியே இருக்க நிறைய விட்டுட்டாரு. ஸ்டேஜஸ்லாம் பாடி பில்டிங் ஸ்டேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல கிடைக்கிற வருமானத்திலையும் ஸ்டேஜ் ஷோஸ்ல காமெடி பண்ணி வர்ற வருமானத்திலையுமே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இவருக்கு தெரிஞ்ச பாஸ்கர் அப்படின்னு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி விஜய் டிவில கலக்க போவது யாரு அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அதுல நீ போய் கலந்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ணி உன் பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தா உன்னை வந்து சேர்த்துக்கிட்டு செலக்ட் பண்ணி உன்னோட ஷோல நடிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு சுத்தமாவே விருப்பம் இல்ல. எதுக்கு நான் டிவிலாம் போயிட்டு 4 ஸ்டேஜஸ் ஏறினா சம்பளம் கிடைக்கும், அதை வாங்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஆனா அவர் விடாம ரொம்பவுமே இவரை கம்பல் பண்ணி அந்த ஷோல கலந்துக்க வைக்கிறாரு. இவரும் ஆடிஷன்ல போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. இவர் பண்ணி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் 1 மாசம் கழிச்சு அந்த ஷோல இருந்து இவரை கூப்பிட்டு செலக்ட் பண்ணி ரெகுலரா அவருக்கு ஷோஸ் கொடுக்குறாங்க. I am Rama Stella, your classmate. Hi Rama, how are you? I am fine. Are you? அதுக்கப்புறம் அந்த ஷோல தான் பல ஆக்டர்ஸோட மிமிக்ரி கத்துக்கிறாரு. அவங்கள மாதிரி டான்ஸ் பண்றாரு. பல ஸ்கிரிப்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கர்கல்ல வர்ற சவுண்டை கேப் விட்டு 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 அப்படி ஒரு வார்த்தையை நுழைச்சிங்கன்னா கமல் சார். ஓ அப்படியா? ஆமாம். சரி அப்படின்னா இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது இப்படி கலக்க போவது யாரில் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தான் ரோபோ டான்ஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சு டான்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ரோபோ சங்கர் அப்படின்ற ஒரு நேமே வந்திருக்கு. அவர்தான் நினைக்கிறேன். போட்டிருக்க கோவை குணா இவர் தான் நினைக்கிறேன். நடிக்க முடியல. கோவை குணா அப்படின்றவர் தான் டைட்டில் வந்து நடிக்கிறாரு. இவர் அந்த கலக்க போவது யாரு ஷோ மூலமா கிடைச்ச புகழன் அடையாளத்தை வச்சு பல நகரங்கள், கிராமங்கள், கண்ட்ரிக்கெல்லாம் போயிட்டு பல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அரவிந்தா குட்டி அரவிந்த். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து செகண்ட் சீசனில் டைட்டில் வின்னர் அடிச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்தே ஷோ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. வின்னர் இஸ் சிவகார்த்திகேயன். கடல போடுறேன்னா பக்கத்து ஸ்டேட்ல போய் கடல போட வேண்டியதானடா. நீ கடல போடுறத பாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணி கேடாவா இல்லடா. அது இது எது அப்படின்ற ஒரு ஷோல சிரிச்சா பூச்சி அப்படின்ற ஒரு ரவுண்ட் ஆமா, மூலம் இது செமையா இருந்துச்சு. வந்து ஆங்கரா ஹோஸ்ட் பண்றாரு. இவர் அந்த சிரிச்சா பூச்சி டைம்ல அந்த ரவுண்ட்ல இவர் சிரிக்க வைக்கிறதுக்காக சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி உள்ள வர்றாரு. இப்போ நார்மலா கேப்டன் சார் வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, ஜாதிங்கிறியே ஜாதியாடா உன்னை பெத்துச்சு கொம்மாடா மடையா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிரிக்கு நெருப்பா இருப்பேன், வரட்டுமா அடிங். ஸோ எஸ்கே அண்ட் ரோபோ இவங்க 2 பேரோட கமெண்ட்ஸ், காம்பினேஷன், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. இவங்க போய் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோன்னே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடாங்க. ஆல்ரெடி ஒரு நல்ல புகழ்ல இருக்காரு. இப்போ இந்த ஷோ மூலமா இன்னும் பயங்கரமா ஃபேமஸ் ஆகுறாரு. அதன் மூலமா சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. அவர் கலக்க போவது யார் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடியே சில படங்களை நடிச்சிருக்காரு. என்னென்ன படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் சாரோட ஜூட் அப்படின்னு ஒரு படத்துலையும், உயிரோசை அப்படின்னு ஒரு படத்துலையும், சரத்குமார் சாரோட ஏய் அப்படின்னு ஒரு படத்துலையும் 1 செகண்ட் 2 செகண்ட் வர்ற மாதிரி சில சீன்ஸ் நடிச்சிருப்பாரு. எல்லாரும் லீவுக்காக அவங்க ஊருக்கு போறோம். மறுபடியும் சந்திக்கிறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். அதனால என் ஞாபகம் அவரா ஒரு மாதிரி இல்ல. ஷோக்கு அப்புறமா விக்ராந்த் அவங்களுடைய முதல் படமான கற்க கசடரா அப்படின்ற ஒரு படத்துல அடியால் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. சேம்பவி அவங்களுடைய தீபாவளி அவருடைய அப்படின்னா நிக்கிறாரு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எங்க இருக்கா மதுரை வீரன் போன்ற படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ் அதுக்கப்புறம் பட வாய்ப்புகளே கிடைக்கல. ஒரு 2-3 வருஷம் கேப்புக்கு அப்புறமா கோகுல் அப்படின்னு ஒரு டைரக்டர் ஆக்டர் ஜீவா வச்சு ரவுத்திரம் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்துல ரோபோ சங்கருக்கு ஒரு அடியால் கேரக்டர் கொடுக்குறாரு. அந்த படத்துக்காக அவரு நிறைய தாடி வளர்க்க சொல்லியிருக்காரு. 3 வருஷமா அந்த தாடியை வளர்த்து வச்சிருந்திருக்காரு. அந்த ஒரு சீனை நடிச்சு முடிச்சுட்டு அந்த படத்துக்காக 3 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பயங்கரமான எதிர்பார்ப்புல இருக்கும் போது அந்த டைரக்டர் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு கால் பண்ணி, சாரி ரோபோயை மன்னிச்சிருங்க, உங்களுடைய சீன்ஸை கட் பண்ண சொல்லிட்டாங்க, எனக்கு இது முதல் படம் அப்படின்றதுனால நானும் ஒன்னும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி கண்ணெல்லாம் கலங்கி அழுது இருக்காரு. அவ்வளவு ஃபீல் பண்ணிருக்காரு. ஒரு சின்ன வெயிட் பண்ணி கடைசியில அந்த படத்துலயே நம்ம இல்ல அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றது, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கடந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறமா 2013 திருமதி தமிழ், யாருடா மகேஷ், அழகன் அழகி போன்ற படங்கள்ல நடிக்கிறாரு. என்ன படமே சீன்லாம் பார்த்துருக்கானா
படம் தெரியல. ரவுத்திரம் படம் படம் தெரியல. டைரக்டர் கோகுல் விஜய் சேதுபதியை வச்சு இதற்கு தானே இது செமையான அப்படின்ற character. ஒரு படத்தை எடுக்கலாம்னு முடிவு பண்றாரு. அப்ப அவர் ரோபோ சங்கரை கால் பண்ணி ரவுத்திரம் படத்துல உங்களுக்கு அந்த சீன்ஸ் வைக்க முடியாதனால நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அந்த படத்துல உங்களை வைக்க முடியல. அதனால இந்த படத்துல ஓ உங்களுக்கான ரோல் சரி எதுவும் சரி. அப்போ கிடையாது. பட் உங்களை இந்த படத்துல வச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால நீங்க ஸ்பாட்டுக்கு வாங்க. நம்ம ஸ்பாட்ல ஏதாவது எழுதி நம்ம மேனேஜ் பண்ணி உங்களை அந்த படத்துக்குள்ள வைக்கிற மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கிறாரு. இந்த மாதிரி படத்துல ஒரு ரோலே இல்லாம ஸ்பாட்ல வந்துட்டு டைரக்டர் அண்ட் ரோபோ சங்கர் 2 பேரும் எழுதி அவருக்கான ஸ்பாட்லயே scenes ரெடி எல்லாம் பண்ணிடுறாங்க சவுண்ட் உங்களுக்காக. சங்கர் அப்படின்ற ஒரு கேரக்டர் சூப்பர் ஒரு சூப்பர். சூப்பரான ரோல்ல நல்ல காமெடி பண்ற மாதிரி இவருக்கு ஸ்கோப் கொடுத்திருப்பாரு. நான் தான் சவுண்டு சங்கர் பேசுறேன் தெரியும்ல, அண்ணாச்சி சுகர் பேசுறேன், நான் சீக்கிரம் பேசு. பசுபதி சாரோட காம்பினேஷன்ல படம் பயங்கரமான ஹிட் ஆமா. ஆச்சு. இவருக்கும் நல்ல நேம் கிடைச்சிச்சு. ரவுத்தரம் படத்துல கிடைச்சிருந்தா கூட ஒரு அடியால் கேரக்டர் தான். பட் இந்த படத்துல ஒரு காமெடியனா இவருக்கு ஒரு ஆமா. ப்ரொமோஷன் ஆமா. கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா இதுக்கு அடுத்த படமாக 2014ல டைரக்டர் பாலாஜி மோகன் அவங்களுடைய இது செம்ம வாயை படம். மூடி பேசவும் அப்படின்ற ஒரு படத்துல மட்ட ரவி அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்கான ரோல் இவருக்கு கிடைக்குது. படம் ஃபுல்லா ஒரு குடிகாரராவே அவ்வளவு தத்ரூபமா சூப்பரா தரமான இருக்கும். டைலாக்ஸ் அண்ட் மாடுலேஷன்ல அற்புதமா காமெடி பண்ணிருப்பாரு. மை டியர் ஃப்ரெண்ட், ஷார்ப்பா 10 o'clock வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா கிளாஷ் வாங்கி கழுவி வைக்கிறேன். உன்னை அழந்து அழந்து ஊத்தி அப்படி ரசிக்கிறேன் உன்னை. அவரோட மொத்த கெரியர்லயே மட்ட ரவி கேரக்டர்ல அவர் பண்ண காமெடி மாதிரி வேற எந்த படத்துலயுமே ஆமா. பண்ணவே இல்லை அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு படம் எல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாரு. இப்போ வரைக்கும் ஐயே. அந்த படம் வந்து பெருசா தெரியலனாலும் படத்துல இவரோட காமெடி யாருக்கும் தெரியாம இருக்காரு. அந்த அளவுக்கு இவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆமா. கொடுத்தாரு. இவருக்கும் நல்ல பேர் கிடைச்சிச்சு. இப்போ ஃபுல்லாக ஷர்க் அடிச்சுட்டு வீட்டில் போய் அம்மா அப்பா கை கால் அமைக்க விடலாம், பாத பூஜை பண்ணலாம். லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஆல் கால் கட்டிங் கட்டிங் போட்டு அப்படியே சொல்லிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கப்பல், டூரிங் டாக்கீஸ் போன்ற சின்ன சின்ன படங்கள்ல நடிக்கிறாரு. மறுபடியும் இவருக்கு டைரக்டர் பாலாஜி மோகன் கிட்ட இருந்து மாரி. ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுதான் தனுஷ் அவங்களுடைய மாரி இது படம். சரியான இவர் கேரக்டர். விஜய் டிவில ஜோடி நம்பர் 1 ஷோல டான்ஸ் பண்ணி குண்டா இருந்த தன்னோட உடம்ப குறைச்சு கொஞ்சம் ஃபிட்டா வச்சிருந்தாரு. ஆக்சுவலா அந்த படத்துல இவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ரொம்பவே பெரிய ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். தனுஷோட ஃப்ரெண்டா, ஆமா. தனுஷோட அடியாளா, ஃபுல் படமாவே வருவாரு. கையாளா பக்கத்துலயே இருக்க மாதிரி ஒரு கேரக்டர், படம் ஃபுல்லா இருக்க மாதிரியும் ஒரு கேரக்டர். இந்த ஏரியாவில் எது நடந்தாலும் மாறிட்ட கேட்டு தான் நடக்கணும். அப்பா நான் போலீஸ் கிட்ட போக போறேன். நாங்கள் அடுத்த கலெக்ஷனுக்கே போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறோம். பண்ணிக்கல் மாதிரி. சனிக்கிழமை அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. தனுஷ் இந்த படத்துல அவ்வளவா காமெடி பண்ணியிருக்க மாட்டாரு, சீரியஸா தான் இருப்பாரு. அதனால படத்துல இவர் தான் மெயின் காமெடியனாவே படத்துல பட்டைய கலப்பிருப்பாரு. சேட்டர்டே ஆனாலே கம்பல்சரியாக சரக்கு அடிப்பேன். அப்போ மற்ற நாளும் குடிக்க மாட்டீங்க, குடிப்பேனே. கிடைக்கிற இடம் எல்லாமே காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. தனுஷும் இவருக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்திருப்பாரு அவரையே கலாய்க்கிறதுக்கு. இதுவும் இவருக்கு ஒரு நல்ல படமாவே அமைஞ்சிச்சு. அதே இல்லையே ஸ்ட்ராபெரி, எச்சன், மாயா, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா படத்துல ஆட்டோ டிரைவரா நடிச்சிருப்பாரு. शाहरुख खान, सलमान खान, आमिर खान, पहले पॉपकॉर्न मेरे से थोड़ा நான் பேசுற இங்கிலீஷ்ல பையன் அப்படி மிரட்டேன். தளபதி விஜய் அவர்களோட புலி படத்துல ஆமா. தம்பிராமையோட காம்பினேஷன்ல நடிச்சிருப்பாரு. இப்ப நடுவுல நாட்டிக்கிறேன். சக்கரவர்த்தி சவரமன்ற இருக்காரு. அதுக்கப்புறமா 2016ல சாகசம், ஆறாவது சினம், ஜித்தன் 2, சுட்ட பழம் சுடாத பழம் இந்த மாதிரி ஐயையோ. படங்கள் எல்லாம் வித்தியாசமான கேரக்டர்ஸ்ல வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அப்போதான் இவருக்கு வேலைன்னு வந்துட்டா இதுதான் ஒரு இதுதான் எனக்கு பயங்கரம். பிசினஸ் அவங்க கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது Actually இப்ப எல்லா வரைக்குமே சின்ன எல்லாரும் படத்துலயும் இது இந்த பண்றாங்க. படத்துலயும் போய் நடிக்கிறாரு. அன்னைக்கு எம்எல்ஏ காலையில அப்படின்ற ஒரு கேரக்டர்ல. ஜாக்கெட் ராஜா எனக்கு வேணாம், நீயே சப்பிக்க. பட் இந்த நீயே படத்துல சதிக்க. இவர் காமெடிக்கான ரீச் வேற லெவலா இருக்கு. இவர் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கு. அந்த ஆமா. அளவுக்கு பயங்கரமா ரீச் ஆயிடுறாரு. ஆக்சுவலா இந்த காமெடி பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு ஐகானிக் காமெடியா மாறிடுச்சு. அதுலயும் அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் அப்படின்னு அவர் ஆமா. சொல்ற அந்த டைலாக் இருக்குது, அதுதான் வேற ஒரு லெவல். இது வச்சே இப்படி கோழி கொக்கரக்கோடு கோவிச்சு. இந்த படத்துக்கு அப்புறமா விக்ரம் பிரபுவோட வீர சிவாஜி படத்துல யோகி பாபு அண்ட் ரோபோ சங்கர் காம்போல ரமேஷ் சுரேஷ் அப்படிங்கிற ஆமா ஆமா கேரக்டர்ல அந்த 5 இவர் ஸ்டார் 2 இது. பேரும் பண்ண காமெடி அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். ரமேஷ், சுரேஷ், இந்த பிசினஸாவது நமக்கு கை கொடுக்குமா? கொடுக்கும். லெட்ஸ் ப்ளே. அதுக்கப்புறம் சூர்யாவோட சிங்கம் 3ல சுப்பாராவ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. தனுஷ் டைரக்ட் பண்ண பாண்டி படத்துல கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாரு. சந்தானமோட சக்கப்போடு போடு ராஜா படத்துல மன்னர் வகைரா, கலகலப்புட்டு போன்ற படங்கள்ல பல பேரோட காம்பினேஷன்ல நடிச்சு பெரிய காமெடினா தமிழ் சினிமால ஒரு பேர் வாங்கிட்டாரு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க மாமாவோட சொந்த வரல கூட பார்த்ததில்லடா.
மாமா ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லுவீங்க அது இதுதானா? சிவகார்த்திகேயன் அண்ட் ரோபோ சங்கர் இவங்க 2 பேருமே டிவில ஒண்ணா சேர்ந்து ஆமா, சோஷியல் வேலைக்காரன் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் படம் காம்பினேஷன்ல எந்த ஒரு படமும் இவங்க ரிலீஸ் 2 பேர் ஆகல. சேர்றது. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை. 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அதுதான் வேலைக்காரன் படம். அந்த படத்துல இவங்களுடைய காம்போ ஒன்று சேருது. பிஹேவியர் சென்ஸ் சின்ன தம்பி. அதுக்கப்புறமா சேரவே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு மிஸ்டர் லோக்கல், ஹீரோ அப்படின்னு வரிசையா படங்களா வந்துட்டு இருக்கு இவங்களோட காம்பினேஷன். என்ன ஆஷா என்ன பார்த்து இப்படி கேட்டு நாங்க என்ன சொம்பையா இன்னைக்கு உன் பர்த்டே இல்ல செலிப்ரேட் பண்ணலாமா? செய் வாய்ஸ் பேசும்போது பேய் வாய்ஸ் வருது. அப்புறம் என்ன, தளபதி கூட நடிச்சாச்சு. தலை கூட எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு ஹரிஷ் சார் இருந்தவருக்கு விஸ்வாசம் தம்பி அதுவும் கூடயே வருவாரு. அஜித் சாரோட படமான விஸ்வாச படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்துலயுமே சூப்பரா நடிச்சு முடிக்கிறாரு. சுஷீல், இது நம்ம போற ரூட்டே இல்லையே. நான் சுசீலே இல்லையே. அதுக்கப்புறமா தனுஷ் சாரோட மாரி 2, விக்ரம் சாரோட கோப்ரா, சிம்புவோட வந்தா ராஜாவா தான் வருவேன், விஜய் ஆண்டனியோட தமிழரசன் போன்ற படங்கள்ல காமெடியை தாண்டி ஒரு நல்ல குணச்சித்திர நடிகர்கள் அந்த மாதிரியான கேரக்டர் சூப்பரா பண்ண ஆரம்பிக்கிறார். எல்லாம் 1000 ரூபா நோட்டு. பாஸ் ஐயா பாத்தீங்களா, டிமான்டேஷன் பண்ணது கூட தெரியாம பழைய 1000 ரூபா நோட்டு எண்ணிட்டு இருக்கான். மொத்தமா கொடுத்தாலே செல்லாது. அதுக்கப்புறம் 2022ல நேஷனல் அவார்டுக்காக எடுக்கப்பட்ட படமான இரவின் நிழல் படத்துல நடிச்சிருக்காரு. சுத்தா மிகுத்த லக்கத்தாம் அப்படின்னா அர்த்தம் எதற்கு? ஆனந்தப்படு. சரவணா ஸ்டோர்ஸோட ஓனர் ஹீரோவா நடிச்ச த லெஜெண்ட் படத்துலயும் நடிச்சிருக்காரு. ஆமா, சுகர் வந்து சாவார்ல அவரு. அதுக்கப்புறம் அவங்க இது மொத்தத்துல 2024 விஜயதேஷ்மியா அவங்களும் நடிச்சிருக்காங்க. 4 படம், இந்த மாதிரி 8 படங்கள் நடிச்சிருக்காரு அந்த 2 வருஷத்துல மட்டும். அதுக்கப்புறமா பெரிய ஹீரோக்களோட படங்கள்ல இவருக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்கல. 2024ல பாத்தீங்கன்னா யோகி பாபுவோட பூமர் அங்கிள், ஆர்ஜே பாலாஜியோட சிங்கப்பூர் சலூன், பிரபுதேவா சாரோட ஜாலியோ ஜிம்கானா இந்த மாதிரி படங்களை நடிக்கிறாரு. அதே மாதிரி இந்த இயர் 2025ல அம்பி, தேசிங் ராஜா 2 அண்ட் ரீசெண்டா ரிலீஸ் ஆன சொட்ட சொட்ட நுழையுது இந்த படத்துலயுமே நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா இந்த படம் தான் இவருடைய கடைசி படம். அதுக்கப்புறம் நடிக்கலையா? முடி இல்லாதப்ப இந்த பொண்ணா? இது வரைக்கும் இவர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில 80 படங்கள் நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம த லயன் கிங் ஆமா, ஐயோ, இது பூம்பா அப்படின்னு ஒரு அனிமல் கேரக்டருக்கு தமிழ் டப்பிங்கும் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் வராது இந்த பார்ட் 2 தான், பார்ட் 3 தெரியல, மேபி எடுத்தா வர அப்படின்ற ஒரு படத்துல ஒரு சாங்கும் பாடியிருக்காரு இவருடைய வாய்ஸ்ல. மூணு காலு வாகனம் வாங்காத ரொட்டி இல்ல, மாசமான தாயிங்க உட்கார்ந்தா ரெட்டி இல்ல. அதுக்கப்புறம் கலக்க போவது யாரு, அசத்த போவது யாரு, அது இது எது, கிங்ஸ் ஆஃப் காமெடி அண்ட் இப்போ ரீசெண்டா அவர் இறந்து போறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன டாப்பு குக்கு டூப்பு குக்கு சீசன்ல கண்டஸ்டன்டாவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. கடைசி அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி மீடியால கொடுத்த அப்பியரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இது எது சீசன் 4ல கெஸ்டா வந்திருப்பாரு. அதுதான் இவருடைய கடைசி மீடியா அப்பியரன்ஸ். இந்த மாதிரி பல மேடை நிகழ்ச்சிகள், டான்ஸ் ஷோஸ், காமெடி ஷோஸ், மூவிஸ், சீரியல்ஸ், இன்டர்வியூஸ், ஆடியோ லான்ச்சஸ், இது மாதிரி பல வகையான தளங்கள்ல நம்மளை சிரிக்க வச்ச ஒரு நல்ல காமெடியன், அற்புதமான நல்ல மனிதன் இன்னைக்கு நம்ம கூட இல்ல, இந்த உலகத்தை விட்டே பிரிஞ்சுட்டாரு. அவரோட ஆன்ம சாந்தி அடையட்டும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பா என் சார்பாகவும் அவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்குவோம். உங்களோட லைஃப்ல ரோபோ சங்கர் அண்ணா எந்த விஷயத்துல கனெக்ட் ஆகுறாரு, அவரோட எந்த காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவரை எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நன்றி. சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது இவர் வந்து நம்ம கண்டிப்பா பார்த்துருப்போம். அது இது ஷோ வந்து ஹிட் ஆன மெயின் ரீசன் ரோபோ சங்கரும் ஒரு ஆள் தான். ஏன்னா அவங்க அந்த டைம்ல இந்த ஷோ புதுசா கொண்டு வராங்க, சிவகார்த்திகேயன் புதுசு, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வராங்க வரிசையா. இது அப்போல்லாம் பயங்கரமா இருக்கும். ரோபோ சங்கர் வருவாரு, வடிவேல் பாலாஜி வருவாரு. அதான் வரிசையா அவங்க என்ன விஜய் டிவில இருக்கவங்களே, வடிவேல் பாலாஜியும் அவருக்கும் அவ்வளோ பெரிய வயசும் இல்லை, அவருக்கும் அதே கிட்டத்தட்ட ஒரே ஏஜ்ல தான் இருக்கும். இப்போ ரோபோ சங்கர் உங்களும் போயிட்டாங்க. என்ன என்ன போயிட்டு இருக்கு போற போக இந்த ஜென்ரேஷன் பார்த்தா இன்னும் நம்ம ஜென்ரேஷன்லாம் இன்னும் மோசமாயிரும் போல இருக்கு. இதுக்கப்புறம் அதான் அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. எனக்கு பிடிச்சா அது இதுலதான் இந்த சிரிச்சா போச்சுல ஒரு இது பார்த்த மாதிரி இருக்கு. அந்த ராஜ்கிரண் மாதிரியே நடப்பாரு, தொடைய வந்து அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் அந்த சீன் பயங்கரமா சீன்லாம், அதாவது எத்தனை வாட்டி போட்டாலும் அது சிரிப்பே அடக்க முடியாது. அப்பயே ஒரு காமெடி. அது நினைக்கும் போதே, அந்த டைலாக் சொல்லும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வருதுல்ல, அதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம்
அது எல்லாருமே பண்ணிட முடியாது. சில காமெடி வந்து சில பேரால தான் பண்ண முடியும். அது ரோபோ சங்கர்னா அந்த காமெடி அவருக்கு தான் வந்து சூட் ஆகுது. அதே மாரி இந்த வாய மூடி பேசுவவங்கள ஒரு கட்டத்துல அந்த வாய யாரும் தொறக்கக்கூடாது. அப்போ பேசாமலே நடிச்சு நம்மள சிரிப்பு காட்டுவாங்க தெரியுமா? அதெல்லாம் கஷ்டமான ஒரு விஷயம். அதையும் ஒரு அசால்ட்டா பண்றது எனக்கு தெரிஞ்சு சூப்பரான ஒரு நம்ம விஷயம். கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த பேர் புகழ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஆமா. டக்குன்னு இதானது யாருமே ஆமா. எதிர்பார்க்கல. அது இப்போ வயசாயி முடியலன்னா ஓகே. அது எல்லாருக்குமே வரப்போறது தான். இப்படி பாதியிலே இப்போ நம்மளுக்கே எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சின்ன வயசுல கிட்டத்தட்ட இது சின்ன வயசு தான் எனக்கு தெரிஞ்சு. 50 வயசு தாண்டுனனாலே சின்ன வயசு தான். அது இப்போ இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 40 வயசே வயசானவங்களா தான் ஃபீல் பண்றாங்க. ஏன்னு தெரியல அது. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு வீடியோ. அதாவது ரோபோ சங்கருக்குன்னு கரெக்ட்டா ஒரு வீடியோ எடுத்து அதுக்குன்னு எடுத்து எங்கேருந்து வந்தாரு, எப்படி அவங்க லவ் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி அவரு உள்ள வந்தாரு. நல்லா இருந்துச்சு நல்லா உண்மையிலே. இருந்துச்சு. அவங்க ஒய்ஃப் கூட லாஸ்ட்டா அந்த டான்ஸ்லாம் அந்த இதுக்கு ஆமா. ஆடுனாங்க. ஏன்னா அவங்க டான்ஸர்னால லாஸ்ட்டா வழி அனுப்பிட்டு டான்ஸ் பண்ணாங்க. அது அது அவங்க உண்மையாவே ஹஸ்பண்ட் அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. உண்மையாவே அது நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியாது. அவங்கவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ கஷ்டத்துல அவங்க ஆடுறாங்க. நம்மளுக்கு ஆடுறாங்க. பார்க்கும்போது ஒண்ணும் தெரியாது. நிறைய பேர் என்ன இப்படி ஆடுறாங்க அப்படின்னு நினைச்சு கமெண்ட் நான் அதான் பார்த்தேன். சொல்றேன்ல. அது அவங்க அவங்க பெர்சனல் லைஃப்ல அவங்க என்ன பேசிக்கிட்டான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. மேபி ரோபோ சங்கர் 2 பேரும் ஆசைப்பட்டிருக்கலாம். டான்ஸர்ல அதான் சொல்லியிருக்கலாம். மேபி நான் போனா கூட இப்படி ஆடு. வருத்தப்படாத அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அது அவங்க பெர்சனல்ல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. உடனே ஜட்ஜ் பண்ணிடுறாங்க உட்காந்து. தப்பான விஷயம் எனக்கு. நல்லா இருந்துச்சு உங்களுக்கு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்